அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவிமலா. நான் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. இதனை பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என போற்றுகிறார். சிலம்பு காரணமாக எழுந்த வரலாற்று காப்பியமானதால் சிலப்பதிகாரம் என பெயர் பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். சேர மரபில் இப்பெருந்தகை மனையறத்தையும் அரசபோகத்தையும் துறந்தவர். இந்நூலானது முத்தமிழ் காப்பியம், முதல் தமிழ் காப்பியம், நாடக காப்பியம் என்றெல்லாம் பாராட்டப்படுகிறது. சிலப்பதிகாரம் தமிழில் உள்ள காப்பியங்களில் மிகவும் பழமையானது. இக்காப்பியம் கடைச்சங்க காலத்தைச் சேர்ந்தது. இயல், இசை, நாடகம் என முத்தமிழும் விரவிய செந்தமிழ் காப்பியமாகும். இந்நூலின் சிறப்பு என்று நோக்கும்போது 3 எனும் 3 பெரும் சிறப்புகளை உடையது. அதாவது 3 காண்டங்கள், 3 வேந்தர்கள், 3 அரசர்கள் என மூன்றை சிறப்பாக கொண்ட காப்பியம் சிலப்பதிகாரமாகும். 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. இது ஒரு தொடர்நிலை செய்யுளாக அமைந்தது. 3 நாடுகள், மூவேந்தர்களை பற்றி கூறும் இக்காப்பியம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 பெரும் பிரிவுகளை உடையது. இக்காண்டங்கள் முறையே புகார் காண்டம் 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சி காண்டம் 7 காதைகள் என 30 காதைகளை கொண்டு அமைந்துள்ளது. சிலம்பை மையமாக கொண்டு கதை நிகழ்ச்சிகள் நடப்பதாலும் கதையின் போக்கிற்கு சிலம்பே காரணமாக இருப்பதாலும் சிலப்பதிகாரம் என பெயர் பெற்றது. மேலும் பெண்ணை காப்பிய தலைவியாக பெருமைப்படுத்தியதால் பெண்ணின் பெருமை காப்பியம் என்றும் பாராட்டப்படுகிறது. அத்துடன் மட்டுமல்லாது குடிமக்களை காப்பிய மாந்தர்களாக கொண்ட நூல் என்பதால் குடிமக்கள் காப்பியம் எனவும் சிறப்பிக்கப்படுகிறது. இந்நூல் 3 பெரும் உண்மைகளை கூறுகிறது. அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட் ஆகும் எனவும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் எனவும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் எனும் 3 பெரும் உண்மைகளை எடுத்து எம்புகிறது. இதுவே சிலப்பதிகாரத்தின் மைய பொருளாக அமைகிறது. இங்கு நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ள புகார் காண்டமானது அமைந்துள்ள வேநீர் காதையானது புகார் காண்டத்தில் 8ஆம் காதையாக அமைந்துள்ளது. கோவலனை பிரிந்த மாதவியின் மனநிலையை எடுத்துரைக்க இசையும் யாழும் அவளை ஆற்றுப்படுத்த இயலவில்லை. ஆதலால் மாதவி கோவலனை காண விருப்பம் தெரிவித்து மடல் எழுதி கோவலனுக்கு கொடுத்து அனுப்புகிறார் என்பதனை இக்காதை தெளிவாக விளக்குகிறது. ஆனால் மாதவி எழுதிய கடிதத்தை கோவலன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் மாதவியின் தோழி வசந்தமாலையிடம் அவள் தன் மீது காட்டிய காதல் மற்றும் அன்பு அனைத்தும் போலி என அவள் எழுதிய கடிதத்தை வாங்க மறுக்கிறான். வசந்தமாலை அதனை திரும்ப பெற்றுக்கொண்டு மாதவியிடம் கொண்டு வந்து தருகிறாள். அவள் கோவலனை கண்ட செய்தியை தான் கடைத்தெருவில் பார்த்தது எனவும், தாங்கள் எழுதிய கடிதத்தை கோவலனிடம் கொடுத்தபோது அவர் கூறிய விஷயங்களை மாதவியிடம் தெரிவிக்கிறாள். அவள் மிகுந்த மனம் வருத்தப்பட்டு கோவலனை நினைத்து வருந்துகிறாள். இறுதியாக நிலாமுற்றத்தில், அரண்மனையில் மாலை நேர நிலாமுற்றத்தில் யாழ் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாள். இசைகள் தவறின்றி கேட்கவும், ஒலிகள் பிறலாமல் சிறப்பான ஒரு மதுர கீதம் பாடுவதற்காக தரையில் பத்மாசனமிட்டு அமர்ந்து கோவலனை நினைத்து இசைக்க ஆரம்பிக்கிறாள்.
அவ்வாறு இசைக்க ஆரம்பித்தும் அவளால் கோவலனை நினையாது இருக்க முடியவில்லை. இதனை குறித்த விரிவான செய்திகளை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.